பொன்னி அப்கமிங் எபிசோடில் பொன்னி வேலைக்கு போனோடனே அவங்க முதலாளி அம்மா இந்த டைம் ரொம்பவுமே பெருமையாக பொன்னியை பற்றி எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க. பொன்னியை கூப்பிட்டு ரூமில் உட்கார வச்சு காஃபி குடிக்கிற அளவுக்கு பொன்னி மேலே நல்ல ஒரு நம்பிக்கையும் அபிப்பிராயமும் அந்த லேடிக்கு வந்துருச்சு. அதை நினச்சி அங்கே இருக்கிற எல்லாருமே பொண்ணுக்கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியாக பேசுகிறாங்க. பொன்னி, மேடம் இப்போல்லாம் கூப்பிட்டு பேசுகிறதே பெரிய விஷயம். பரவாயில்ல, வந்து 4 நாள்லேயே உன் மேலே மேடத்துக்கு இந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னா பார்த்துக்கேன். நாங்களாம் வருஷ கணக்காக வேலை பார்க்குறோம். ஆனால் இது வரைக்கும் மேடத்துக்கு முன்னாடி நாங்கள் உட்காந்ததே இல்லை. ஆனால் நீனு உட்காந்து காஃபி சாப்பிட்ற, உன்னை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்க பொன்னின்னு எல்லாருமே பொன்னியை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் காலையிலேயே நம்ம சுந்தரம் யோசிக்கிறாரு, என்ன பண்ணுறது இப்போது? அந்த பொண்ணு வேற கன்சீவாக இருக்குன்னு சொல்கிறா. அவங்க அண்ணனை வேற பார்க்க போகணுமே, என்ன பண்ணலாம்? அவங்க அண்ணன் எப்படி இருப்பான்னு தெரில, அவனை என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு இங்கே சுந்தரம் பயங்கர டென்ஷனில் இருக்கார். காலையிலேயே ஸ்வேதா கால் பண்ணுறாங்க. சுந்தரம், எப்போ வரீங்க சார்? எங்கள் அண்ணன் கேட்டுகிட்டே இருக்காரு, நீங்கள் சீக்கிரமாக கிளம்பி வாங்கன்னு சொல்லி அவங்களுடைய வீட்டு அட்ரஸை ஷேர் பண்ணுறாங்க. சுந்தரம், சரி எதாக இருந்தால் என்ன, நாம் கிளம்பி போயிடுவோம். சப்போஸ் நாம் போய் அவரை பார்த்து பேசல அப்படின்னா அவர் கிளம்பி இங்கே வந்தால் தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். அதனால் நாம் போகிறது தான் கரெக்டாக இருக்கும்னு இங்கே சுந்தரம் முடிவு பண்ணி அங்கேருந்து கிளம்புறாரு. கரெக்டாக பவானி, இருங்க சாப்பிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. இல்லை பவானி, எனக்கு சாப்பாடு வேணாம், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டான மீட்டிங் போகிறேன், நான் வழியில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுந்தரம் எதாக இருந்தாலும் நேரில் பார்த்துக்கலான்னு சொல்லி இங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்புன உடனே கொஞ்ச நேரத்தில் இங்கே பொன்னி அவங்களுக்கு ஒரே ஹெட்டாக்காக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன் மேடம் சொல்கிறாங்க. ஏன் பொன்னி, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அவங்க ஓனர் அம்மா. இல்லை மேடம், நேற்று இங்கே நடந்ததெல்லாம் நினச்சி நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை சரியா. எனக்கு ஒரே ஹெட்டாக்காக இருக்குது. எனக்கு இன்றைக்கி ஒரு ½ டே மட்டும் லீவ் கொடுங்க, நான் நாளையிலேருந்து கரெக்டாக டியூட்டி பார்க்குறேன் அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. சரி பொன்னி, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஹாஸ்பிட்டல் எதுவும் போறியான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், நான் வீட்டில் போய் சாப்பிட்டு படுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா வா, நானே ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. பொன்னி எவ்வளோ சொல்லி அவாய்ட் பண்ணியுமே அந்த ஓனர் மேடம் முடியவே முடியாது, நான் தான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுவேன் வான்னு சொல்லி பொன்னி அழைச்சிட்டு காரில் போகிறாங்க. இங்கே சுந்தரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வீட்டு அட்ரஸுக்கும் போயிடுறாரு. சரி, எது நடந்தால் என்ன, நாம் உள்ளே போயிட்டு அந்த அண்ணன்ட்ட பேசுவோன்னு சொல்லிட்டு இறங்கி உள்ளேயும் போகிறாங்க. உள்ளே போனதுமே ஸ்வேதா பார்த்துட்டு ஓடி சுந்தரத்தை உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. ஏங்க பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க எங்கள் அண்ணன்ட்ட, எங்கள் அண்ணன் செம்ம கோவமாக இருக்கார் அப்படின்னு சுந்தரத்தை சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் அவங்க அண்ணனும் வராரு. அண்ணன் கொஞ்சம் பல்காக இருக்கவும் சுந்தரத்துக்கு லைட்டாக பயம். உள்ளே வந்தோடனே அவங்க ஸ்வேதாவை திட்டி உள்ளே போக சொல்கிறாங்க. ஸ்வேதாவும் உள்ளே போனதுக்கப்புறமா, ஏயா உனக்குலாம் அறிவு இல்லையா, உங்ககிட்ட பாடுறதுக்கு சான்ஸ் கேட்டு வந்த என் தங்கச்சியை என்ன பண்ணி வச்சுருக்க, நீலாம் மனுஷனா நீனு அப்படின்னு சுந்தரத்து சட்டையை பிடிச்சி கேட்க சுந்தரத்துக்கு செம பயமாக போயிடுது. ஆஹா, இவன் வேற கோவப்படுறத பார்த்தா அடிச்சிருவானோ அப்படின்னு பயம் வேற. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி சுந்தரம் திருன்னு முடிச்சுக்கிட்டு, ஐயோ தம்பி, தெரியாமல் நடந்து போச்சுங்க, என்னை மன்னிச்சிருங்க, என் மேலே தப்பு இருக்குது தான், இல்லைன்னு சொல்லலை, ஏதோ சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, அதுக்காக இதை நினச்சி நீங்கள் கோவப்பட்டாலோ டென்ஷன் ஆனாலோ ஒன்றும் ஆகாது, நான் சொல்கிறது கேளுங்க, நான் டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசிடுறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சுந்தரம் சொல்லவும் இங்கே ஸ்வேதோட அண்ணனுக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. பரவாயில்லையே, நாம் எப்படி ஆரம்பிக்கலன்னு நினச்சோம், ஆனால் இவனாகவே வாயை விட்டு மாட்டிக்கிட்டான், இவன் தான் நமக்கு சரியான ஆள், இவனை வச்சு தான் நாம் குடும்ப கஷ்டத்தை போக்கி ஆகணும், நம்ம குடும்பமே நல்ல நிலைமைக்கு வந்தாகணும் அப்படின்னு முடிவு பண்ணி, இங்கே பாரு, என் தங்கச்சியை நான் ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஆசைப்பட்டேன், அவளை ஒரு பாடகியாக மாற்றலான்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நீ எல்லாத்தையுமே கெடுத்துட்ட, ஒன்றால் இப்போது நாங்கள் வெளியில் தலை கட்ட முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம், இப்போது என் தங்கச்சியை நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு இந்த குழந்தைய முதல்ல அபார்ட் பண்ணணும், அதோட எனக்கு இப்போது இந்த மன உளைச்சல்லையே என்னால் சரியாக வேலைக்கு போக முடியல, அதனால் எனக்கு உன் கம்பெனிலேயே நல்ல ஒரு சம்பளத்தில் வேலை ஒன்று ரெடி பண்ணி கொடு, அது மட்டும் இல்லை, எனக்கு இப்போது 2 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது, அதையும் நீ தான் ரெடி பண்ணி தரணும், அதோட என் தங்கச்சியை நல்ல ஒரு பாடகியாக மாற்றுறதுக்கு சான்ஸும் நீ தான் வாங்கி தரணும் அப்படின்னு அடுத்தடுத்து சொல்லவும் சுந்தரத்துக்கு ஒரே பயமாக போகுது. என்னடா இவன் அடுத்தடுத்து சொல்லிகிட்டே இருக்கான், என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிக்கும்போது இங்கே ஃபோன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா பவானி. பவானி அடிக்கிறாங்க. இங்கே சுந்தரம் ஃபோன் எடுக்காமல் சைலண்டில் போட்டுட்டு,
சரி பார்த்துக்கலாம். ஏன்னா, இப்போதைக்கு இவன்ட்ட மொரண்டு பிடிக்கிறத விட, இவன் சொல்றதுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டு, இவனை இப்போ சாந்தப்படுத்துறது தான் கரெக்ட்டா இருக்குன்னு சுந்தரம் முடிவு பண்ணி எல்லாத்துக்குமே ஓகே சொல்றாரு. ஒரு பக்கம் பவானி விடாம அடிச்சிட்டுருக்காங்க. சுந்தரம் உடனே, நீங்க சொன்ன எல்லாத்துக்கும் எனக்கு ஓகே தான் தம்பி. ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான கால் பேசிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே சுந்தரம் ஃபோன் எடுத்துட்டு வெளியே போய், "என்ன பவானி ஏன் இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்க? நான் தான் ஒரு முக்கியமான மீட்டிங் போகணும்னு சொன்னேன்ல." அப்படின்னு சொல்கிறாங்க. பவானி ஒன்று, "இல்லைங்க, ஷிவானி அழைச்சிட்டு வரணும். அதான் நீங்கள் வரும்போது அழைச்சிட்டு வரீங்களான்னு கேட்குதா பண்ணுறேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. "சிவானி நீ இப்போ அழைச்சிக்க பவானி, நான் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன். நான் முடிச்சுட்டு வெளியே வந்து ஒன்று பண்ணுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் டக்குன்னு வச்சுறாரு. பவானியும் சரி ஓகே இவன் நம்புறது வேஸ்ட்டு, நான் வெளியே போய் அழைச்சிக்கலான்னு சொல்லி பவானி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு பக்கம் இங்கே பொன்னியோடைய அந்த பார்லர் ஓனர் அம்மா பொன்னியை அழைச்சிட்டு காரில் வராங்க. ஏரியாக்குள்ளே வந்தோடனே, "இந்த ஏரியாவிலயாம்மா நீ இருக்க?" அப்படின்னு கேட்கவும், பொன்னி ஒன்று, "இல்லை மேடம், இதே ஏரியாவில் ஒரு சந்தில் சின்னதாக ஒரு கூரை வீடு ஒன்று இருக்குது, அங்கே தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. "இதில் கூரை வீடு இருக்கா? எங்கேம்மா இருக்குது? நான் அதுவரையும் பார்த்ததே இல்லையே. இந்த ஏரியா கொஞ்சம் ரிச்சான ஏரியாவாச்சே." அப்படிங்கிறாங்க. "ஐயோ நாம் மாட்டிப்போமா?" அப்படின்னு சொல்லி பொன்னி பயந்து அவங்களுடைய வீட்டு தெரு முடிகிற இடத்துல போய் காரை நிப்பாட்ட சொல்லி இறங்கிக்கிறாங்க. உடனே அந்த ஓனர் அம்மாவும் கேட்குறாங்க, "இங்கே எங்கேம்மா இருக்கு உன் வீடு?" அப்படின்னு கேட்கும்போது, "2 வீடு தள்ளி மேடம், சந்துக்குள்ளே போனால் சின்னதாக ஒரு கூரை வீடு இருக்குது, அங்கே தான் நான் இருக்கேன். நான் போய்க்கிறேன் மேடம், நீங்கள் போங்கன்னு" சொல்கிறாங்க. "சரிம்மா பரவாயில்ல நீ போன்னு" சொல்லவும், "இல்லை மேடம் ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் போங்க, நான் போய்க்கிறேன்னு" சொல்லிட்டு பொன்னி போகிறாங்க. இந்த அம்மாவும் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. இருந்தாலும் பொறுமையாக சைடு மிரரில் பார்த்துக்கிட்டு தான் போகிறாங்க. ஏன்னா பொன்னியோடைய வார்த்தையில் தடுமாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. பொன்னி நேராக போய் ஒரு மாடி வீட்டுக்குள்ளே போகிறத பார்க்குறாங்க. என்ன இவ கூரை வீடுன்னு சொன்னால், இந்த ஏரியாவில் கூரை வீடே இல்லை, இவ மாடி வீட்டுக்குள்ளே போகிறான்னு சொல்லிட்டு காரை யூட்டன் போட்டு அந்த இடத்துக்கிட்ட போகிறாங்க. அந்த வீட்டுக்கிட்ட போகும்போது தான் தெரியுது, வீட்டுக்கு வெளியில் பேர் போட்டிருக்கு. ஸோ ஜெயலட்சுமின்னு சொல்லிட்டு. இது பாடகி ஜெயலட்சுமி வீடாச்சே, இதுக்குள்ளே எதுக்கு இவ போகிறா? இங்கே இவ தங்கியிருக்கா? இந்த வீட்டெலாம் வாடகை கூட விட மாட்டாங்களே, ஒன்றுமே புரியலையே. இந்த பொண்ணு நம்மள்ட்ட ஏதோ பொய் சொல்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு, சரி ஓகே காலையில் பார்லருக்கு வரட்டும் பொன்னி, காலைல பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்துட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இங்கே சுந்தரமும் அவர் சொன்ன எல்லாத்துக்கும் ஓகே பண்ணுறாரு. ஓகே பண்ணதுக்கப்புறமா, சரி இப்போ என் தங்கச்சி நான் அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும், போகிற வழியில் நான் ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டு போங்க, நாளைக்கு நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்றணும், அதோட எனக்கு ஒரு பைக் ஒன்று அரேஞ்ச் பண்ணணும் மெயினாக நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சுந்தரம் எல்லாத்துக்குமே மண்டையை ஆட்டிக்கிட்டு இப்போதைக்கு இதுலேருந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. இங்கே சுந்தரம் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக போகிறாரு. ஸோ சிவானி பாப்பாவோட ஸ்கூல் தாண்டி அதே லைனில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவங்க 2 பேரையும் இறக்கி விட்றாங்க. இந்த பக்கம் நம்ம பவானி சிவானியை ஆட்டோவில் அழைச்சிட்டு வரும்போது, இங்கே சுந்தரத்தை சிவானி பார்த்துறாங்க. "அம்மா அம்மா அங்கே பாரும்மா அப்பாவை" அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அந்த ஸ்வேதாவையும் அவங்க அண்ணனையும் கார்லேருந்து இறக்கி விட்றாரு நம்ம சுந்தரம். இறக்கி விட்றது மட்டும் இல்லாமல், "செலவுக்கு காசு கேட்டேனே" அப்படிங்கிறாங்க. "தம்பி இப்போ ₹1,00,000 பணம் என்கிட்ட கையில் இல்லைப்பா, நாளைக்கு தரேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "சார் நான் ₹2,00,000 கேட்டேன்." "அதான் ₹2,00,000 நாளைக்கு தரேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இப்போ செலவு காசு கொடுத்துருப்பாங்க" அப்படிங்கவும், டக்குன்னு சுந்தரம் அவருடைய பர்ஸ் எடுத்து பர்ஸில் இருக்கிற ஒரு ₹5,000 பணத்தை எடுத்து அவர் கையில் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் கையை பிடிச்சி, "தம்பி இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், யாருக்கும் வெளியே தெரிய வேணாம், நீ கேட்ட எல்லாத்தையும் நான் பண்ணி தரேன்னு" சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாரு. இங்கே பவானி அதை பார்க்குறாங்க. யார் அது முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னார், இப்போ ஒரு பொண்ணையும் பையனையும் கொண்டு இறக்கி விட்டுட்டு காசுலாம் கொடுத்துட்டு அவர் கையை பிடிச்சி கும்பிட்டுட்டு எதுக்கு போகிறாரு? ஒன்றுமே புரியலையேன்னு பவானி பார்க்கும்போது சிவானி சொல்கிறாங்க, "அம்மா நான் சொன்னேன்ல நேத்தி, ஒரு ஆன்ட்டியை அப்பா ட்ராப் பண்ணாருன்னு, இதே ஆன்ட்டி தான்மா நேத்தியும் ட்ராப் பண்ணார் அப்பா, இன்றைக்கும் அதே ஆன்ட்டி தான் ட்ராப் பண்ணுறாருமா அப்பா" அப்படின்னு சொல்லவும் இங்கே பவானிக்கு சந்தேகம் வருது. என்ன சொல்கிறாப்பா சிவானி, நேத்தியும் அவளை ட்ராப் பண்ணாராம், இன்றைக்கும் ட்ராப் பண்ணியிருக்காரு, பணம் கொடுத்துட்டு கையெல்லாம் பிடிச்சி கும்பிட்டுட்டு போகிறாரு, இவர் எதுவும் தப்பு பண்ணுற மாதிரி தெரியுதுன்னு பவானி யோசிக்கிறாங்க. அந்த லேடியவும் பார்த்து வச்சுக்கிறாங்க. சரி ஓகே, இந்த லேடியும் இவருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது, இப்போதைக்கு குழந்த இருக்குது, இப்போதைக்கு நான் போய் விசாரித்தோம்னா கண்டிப்பாக தப்பாக போயிடும், அதனால் நாம் வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இவர்கிட்ட கேட்டு விசாரித்து பார்ப்போம், இல்லைனா நாளைக்கு இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி யார் என்னன்னு விசாரிக்கலான்னு சொல்லிட்டு பவானி சிவானி பாப்பா அழைச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இதனால் சுந்தரத்து மேலே இப்போது பவானிக்கே டவுட் வந்துருச்சு. ஸோ இந்த டவுட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் சுந்தரம் யாருங்கிறத பவானியை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பொன்னி மேலே எந்த தப்புமே இல்லைங்கிறது பவானி மூலியமாகவே கண்டிப்பாக ஜெயாவுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரிய வந்தால் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.